கோபால், இன்னைக்கு எனக்கு ஸ்ட்ராபெரி கேக் சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு. அப்படியா? மனசார யாரும் வேண்டுனாங்கன்னா அது கண்டிப்பா நிறைவேறும்னு சொல்லுவாங்க. அதனால நீ வேணா ப்ரே பண்ணு. ஓ, சோ ஸ்மார்ட் கோபால். சரி, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஸ்ட்ராபெரி கேக் உங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது, ஆனா உங்களுக்கு இந்த சாணி கேக்க குடுக்குறோம். ஒருவேளை நம்ம பிளான் எப்பயும் போல இப்பவும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா? நீ ரொம்ப ஓவரா பேசுற லக்ஷ்மண். வந்துட்டானுங்க, போங்க போங்க. கோபால் ஸ்டாப். எனக்கு டேஞ்சரோட ஸ்மெல்ல டிராவல் ஆகி வருது. மாதவ், இன்னும் 2 பேரையும் காணோம். எங்க போயிட்டானுங்க? நம்ம எந்த பிளான் போட்டாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகவே மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணலாம் லக்கி? இப்ப அழறத நிறுத்திட்டு ஓட ஆரம்பிங்கடா. ஓடுங்க. வேணா வராத, எங்களை விட்டுடு. கோபால் அங்க. ஆஹா, நம்மளே தோத்துட்டு வந்த. என்னங்கடா வேடிக்கை பாக்குறீங்க? ஓடுங்க. ஆச்சரியமா இருக்கு. நீ என்ன இந்த பக்கம்? நீங்க எல்லாரும் ஒன்னா வாசனையா இருக்கிற இடத்துல தான் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ தேடிட்டு இருந்தது என்னதானே? ஒண்ணு இல்ல, என்னதான் தேடி வந்திருப்பா. நான் உங்க எல்லாரையும் என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்றதுக்காக தான் வந்தேன். இன்னைக்கு உன்னோட பர்த்டேவா? சரி மில்லி, கை கொடு, நான் உனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்றேன். பர்த்டேவா? அப்படின்னா கேக்கும் இருக்குமே. கோபால், என்னோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. மில்லி, நீ ஸ்ட்ராபெரி கேக்கே வாங்க, சரியா? சரி, ஓகே. ஈவினிங் பார்ட்டி இருக்கு, எல்லாரும் கரெக்ட் டைம்க்கு வந்துருங்க. அப்புறம் ப்ளீஸ் தயவு செஞ்சு குளிச்சுட்டு வந்துருங்க. நான் கண்டிப்பா வருவேன் மில்லி. உனக்காக ஒரு சூப்பரான gift கூட வாங்கிட்டு வருவேன் பாரு. ஏய் கோபால், என்னோட கிஃப்ட்டை விட உன்னோட கிஃப்ட் ரொம்ப மட்டமா இருக்கும் பாரு. அப்படியா? நீ gift எல்லாம் வேற வாங்கிட்டு வருவியா? அதையும் பாத்துருவோம். நான் குடுக்கிற கிஃப்ட பார்த்து மில்லி அப்படியே அசந்து போயிடணும். அதுக்கப்புறம் அந்த கோபால் குடுக்கிற கிஃப்டையும் கோபாலையும் டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுடுவா. பாத்துக்கிட்டே இருங்க. சரி வாங்க பாய்ஸ், உள்ள போலாம். மேடம், இதை விட ஒரு நல்ல கிஃப்ட் உலகத்திலேயே வேற எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது. அப்படியா? ரொம்ப நன்றி. இந்தாங்க வச்சுக்கோங்க. அடடா, எவ்வளவு காசா? அடடா, இப்படி வந்துட்டானுங்களே. பைசா எடுத்து உள்ள வைப்போம். என்ன கேக்குறாங்கன்னு பாப்போம். அட மாதவ், லக்ஷ்மண், லக்கி, இல்ல வாங்கல, வந்து உக்காருங்கள. நீங்க வந்ததும் கடைக்கு ஒரு புது பொலிவு கிடைச்சிருக்குல்ல. வசூலி பாய், நீங்க என்ன இந்த கடையை ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க? இப்படி சொல்றதுக்கான அர்த்தம் என்ன? அதாவது கடை சூப்பர், வண்டர்ஃபுல்லா இருக்கு வசூலி பாய். நம்ம ஊர்லயே உங்க கடை தான் சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. அப்படியா சொல்லலாம்? வாங்க, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஐட்டத்தையும் என் கையால செஞ்சிருக்கிறேன். வந்து பாருங்க, பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க. கோபால், இவனுங்களும் மில்லிக்கு gift வாங்க இங்கதான் வந்திருக்கானுங்க. இவனுங்க gift செலக்ட் பண்றதுக்கு நாமளும் ஹெல்ப் பண்ணலாமா? ஹாப்பி பர்த்டே. இத மாதவுக்கு நான் காட்டுறேன். அவனுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். வா மாதவ், வா, வந்து பாரு. வா, இங்கதான் இருக்கு. சீக்கிரம் வா. அப்புறம் இதை இப்படி ஓபன் பண்ணலாம்.
எவ்வளவு தைரியம் இருந்தா என் மூஞ்சிலே தண்ணி எடுத்திருப்பேன். இந்த மாதிரி கிஃப்ட் மில்லிக்கு கொடுத்தா காரி துப்பும். இதுல கேட்க பதிலா எப்படி ஸ்னேக் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. வாவ் லக்கி, சூப்பரான கிஃப்ட் இது. இப்படி சாலிடான ஒரு கிஃப்ட பார்த்தா மாதவ் நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருவான். வா அவனை போய் கூப்பிடலாம். கிஃப்ட ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் இருக்கு. வேணாண்டா லக்ஷ்மண், எனக்கு பிடிக்கல, விடு. உனக்கு ஒரு கிஃப்ட் பிடிச்சா அதை நான் வாங்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். ப்ளீஸ் மாதவ், ஒரே ஒரு வாட்டி வந்து பாரு. இந்த கிஃப்ட் பார்த்தா உனக்கே அது ரொம்ப பிடிக்கும். லக்ஷ்மண், இவன் என்ன கோவத்துல பைத்தியம் ஆயிட்டானா? போடு. இந்த லக்ஷ்மண் பையன சூப்பர் லக்கி, அருமையான கிஃப்ட் செலக்ட் பண்ணிருக்கேன். வசூலி பாய், இதோ இந்த கிஃப்ட டக்குன்னு பேக் பண்ணுங்க. என்னது இவ்வளவு விலையா? சொல்லும் வாங்கிக்க. உனக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வேற போட்டிருக்கேன். சீக்கிரமா பணத்தை எடு. வசூலி பாய், என்ன பாய் இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களுக்கு பணம் கொடுக்க போறது இல்ல. அதுக்கு பதிலா இந்த கிஃப்ட் கொடுக்கறேன், எடுத்துக்கோங்க. பணத்தோட மதிப்பை பார்க்காதீங்க பாய். நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்போட மதிப்பை பாருங்க. சரி, போயிட்டு வரோம். இந்த பையன் எப்போதுமே பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனா உண்மையிலேயே இவன் ரொம்ப நல்ல பையன்பா. கோபால், அவன் நம்மளை விட நல்ல கிஃப்டா எடுத்துட்டான் போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? பயப்படாத லக்ஷ்மண், கோபால் கிட்ட என்னைக்கும் பிளான் பி இருக்கும். யாராவது அவங்களோட கிஃப்ட இப்படி தனியா விட்டுட்டு போவாங்களா? இப்ப இந்த கோபாலோட கிஃப்ட நம்ம எதுக்கு உதவாத கிஃப்டா மாத்திருவோம். ஆனா மாதவ், அங்க நம்ம கிஃப்ட் கூட தனியா தானே இருக்கு. நீ ரொம்ப ஓவரா பேசுறடா லக்ஷ்மண். நம்மளோட கிஃப்ட் அங்க ரொம்ப சேஃபா தான் இருக்கு. இப்ப இந்த ரோபோட்டோட மூளைக்கு பண்ண போறேன் நான் கோல்மால். அத பார்த்துட்டு மில்லி சொல்லுவா, பாய் பாய் கோபால். ஓ, இதுதான் கிஃப்டா? ஹாப்பி பர்த்டே மில்லி. Oh, thank you. நாங்க வந்துட்டோம் மில்லி. நீ சொன்ன மாதிரியே நாங்க குளிச்சிட்டு வந்துட்டோம் மில்லி. வாவ், ஸ்ட்ராபெரி கேக். ஹாப்பி பர்த்டே மில்லி. Oh, wow. மில்லி, ஒரு நிமிஷம். முதல்ல நீ என்னோட கிஃப்ட பாரு. இது உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அவன்டே பாரு. ஆனா பெஸ்டான பொருளை எப்பவும் கடைசியா தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க மில்லி. அதனால என்னோடது கடைசியாவே பாரு. இந்தா. இது எப்படி நடந்ததுன்னே தெரியலையே. மில்லி என்ன மன்னிச்சிடு மில்லி. ஆனா அதுக்குள்ள வச்சது. மாதவ், என்ன நீ கிஃப்ட்னு கோப்பையை கொடுத்திருக்க? இங்க இருந்து வெளியில போயிடு. மில்லி, இதோ ஏன் கிஃப்ட் ஓபன் பண்ணி பாரு. கண்டிப்பா இது உனக்கு ரொம்ப பிடிக்கும். Yeah, whatever. Wow, கோபால், ரோபோட் இருக்கு. So cute. விழி ஒரு முட்டாள், விழியோட கண்கள் தலை மாதிரி இருக்கும், விழியோட பொருள் கழுத மாதிரி இருக்கும். விழி ஒரு முட்டாள், விழியோட கண்கள் தலை மாதிரி இருக்கும், விழியோட பொருள் கழுத மாதிரி இருக்கும். விழி ஒரு முட்டாள், விழியோட கண்கள் தலை மாதிரி இருக்கும். கோபால், என்னோட பர்த்டே பார்ட்டில
மிலி இதெல்லாம் மாதவ் தான் பண்ணா. கோபால் நீயும் தானே என்னோட கிஃப்ட வீணாக்குன, அது மட்டும் தப்பு இல்லையா? வாவ் லக்கி, சோ கியூட். என்னோட பெஸ்ட் பர்த்டே கிஃப்ட் இதுதான். உன்னோட கிஃப்ட் தான் ரொம்ப கியூட்டா இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். உன்னோட கிஃப்ட் உன்ன மாதிரியே இருக்கு. வா, நம்ம வெளியில போய் ஜாலியா கேக் சாப்பிடலாம். ஆக்ஷன் படமும் பார்க்காம காமெடி படமும் பார்க்காம கடைசியில சைலண்ட் படம் பாக்குறேன்னு போயிட்டாலே.